ஒரு 5 சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கைதிய புடிச்சுட்டு, இவன் எப்படியும் சாக தானே போறான். இவன் மேல ஒரு ரிசர்ச்ச பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன ரிசர்ச் அப்படின்னா, இவன தூக்குல போடாம ஒரு கொடுமையான விஷம் இருக்கிற ஒரு பாம்ப வச்சு கடிக்க வச்சு சாகடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு, அவன அதுக்கு ப்ரிப்பேர்டா முகத்தெல்லாம் மூடி ஒரு சேர்ல வச்சு இறுக்கமா கட்டி வச்சுடுறாங்க. பயங்கர பயத்துல இருக்கான். இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த பாம்பையும் உள்ள கொண்டு வரல. 2 பின்ன வச்சு அவன் கையில குத்துறாங்க. குத்துன கொஞ்ச நேரத்திலேயே துடிச்சு செத்து போறான் அந்த கைதி. இப்ப அவனோட பாடிய எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது, ஆக்சுவலா இவங்க எந்த பாம்ப வச்சு கொத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்களோ, அந்த பாம்போட உண்மையான விஷம் அவன் உடம்பு ஃபுல்லா பரவி தான் அவன் இறந்திருக்கான். எப்படி நடந்தது இது? ஏன்னா, அங்க எந்த பாம்புமே வரல. இதுதாங்க பவர் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றது. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு இவ்ளோ பயந்துகிட்டே இருக்கும்போது இல்ல, அது உண்மை ஆயிடும். ஏன்னா, அது உங்க பாடியும், உங்க மைண்டுமே அதுக்கான விஷயங்கள ரெடி பண்ணிடும். இதுதான் இங்க நடந்திருக்கு. இத தான் சைக்காலஜில நோசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹார்ம்லெஸ்ஸான ஒரு விஷயம், அத நீங்க பார்த்து பயந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன விளைவு இதனால ஏற்படும் அப்படின்னு நினைச்சு பயப்படுறீங்களோ, அதே விளைவு அங்க ஏற்படும். இதுதான் நோசிபோ எஃபெக்ட்.